வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வார்ட் ஃபேரி அனிமோட 3வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் நம்ம தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 4 பேர் வராங்க. வில்லனுங்க அவனுங்களுடைய பவர் எல்லாம் அவங்க சைடு அனுப்புறானுங்க. ஹீரோ அதிலிருந்து தப்பிச்சிடுறான். ஹீரோயினியும் அதிலிருந்து நகர்ந்து தப்பிச்சு வந்துடுறா. முன்னாடி நின்றுகிட்டு இருந்தவனை ஒரே வெட்டிடுறா. ஹீரோவும் வந்து பின்னாடி இருந்தவனை வெட்டிடுறான். அவனுங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்கானுங்க. குண்டன் என்ன நினைச்சான்னு தெரியல, தனியா வந்து அவனோட வாழு பெருசாக்கி அவங்க எல்லாரையும் வெட்டி தள்ளிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஒல்லியா இருந்தவன் அவனுடைய பவரை அனுப்பி அவனை போட்டு தள்ளிடுறான். ஹீரோயின் அவளுடைய பவரை கத்தில வர வச்சு அந்த பவரை அவளை சுத்தி வர மாதிரி பண்ணிட்டு அனுப்பி அவங்கள போட்டு தள்ளிடுறா. கையில வந்தவனையும் உதைச்சு காலி பண்ணிடுறா. இன்னொருத்தன் வரான், அவனையும் போட்டுறா. பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்க வரான். ஏதோ பவர் வந்து அடிக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கத்தில கால் வச்சு எகிரி வரான். இருந்தவனுங்களை அடிச்சுட்டு பவர் அனுப்பி வந்தவனை போட்டு தள்ளிடுறான். அவங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு 4 பேர் சீனா போஸ் கொடுக்குறாங்க. டிராகன் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதோடைய பவர் அனுப்புது. அந்த டிராகனோடைய பவர்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்கன்னு ஹீரோ சொன்ன உடனே அவனுங்க அங்கிருந்து ஓடிடுறானுங்க. டிராகன் ஈகிளோடைய பவரானு ஹீரோயின் எதையோ யோசிக்கிறா. அந்த டிராகன் ஈகிளோடைய பவர் கத்தி மாறி வந்து யாரையோ போட்டு தள்ளிடுது. கத்தி எல்லாம் வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்து கத்துறா. அப்பா அம்மானு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அவங்களுடைய சாவுக்கு ஒன்னால இப்ப பழி வாங்க முடியாதுன்னு அவன் சொல்றான். ஹீரோயின் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு வந்து அவளை தள்ளிட்டு ஹீரோ அந்த கத்தியை தடுத்துட்டு அவனுடைய பவர் அனுப்பி அந்த பவரை எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கான். இது வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கூட்டிட்டு ஓடிடுறான். அந்த பவர் எல்லாம் வந்து பட்டுக்கிட்டே இருக்கு. என்னுடைய உடம்பு நகர மாட்டேங்குது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோயின் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நான் அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் எல்லாத்தையும் ஹீரோயின் மேல அனுப்புறான். அந்த பவர் எல்லாம் அவளுடைய நெத்தில வந்து சேர்ந்து அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுடைய ரத்த ஓட்டத்தை சரி பண்றோம் போல இருக்கேன்னு அவன் சொல்றான். வுட் ஸ்பிரிட் டாவோ உடம்ப நான் பார்க்கணும். எதிர்காலத்துல இந்த சின்ன பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு வில்லி மேல பாக்குறா. இந்த ஸ்வாடு வேலையே அழிச்சிருங்க, ஆனா அந்த பொண்ணு எதுவும் பண்ணாதீங்கடான்னு வில்லன் சொல்றான். தாத்தா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருடைய பவரை வர வச்சு தாமரை மேல உக்காந்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஸ்வாடு வேலையை அழிக்க விட மாட்டேன்டான்னு தாத்தா சொல்லிட்டு பவர் அனுப்புறாரு. வில்லி அவளுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சு இதுங்க கூட விளையாடுங்கடான்னு சொல்லிட்டு அந்த பூச்சிங்க எல்லாத்தையும் அவங்க சைடு அனுப்புறா. இது எல்லாம் என்னடான்னு அவன் கேக்குறான். வில்லி அதை பார்த்து சிரிக்கிறா. இதுங்களான்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய பவரால தள்ளிடுறாரு. இதுங்களை என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி தடுக்குது தெரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஏதோ பவர் வந்து பட்டு அதுங்க எல்லாம் மறைஞ்சு போயிடுது. என்னன்னு ஹீரோ திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோயினி தான் அவனை காப்பாத்தி இருக்கா. ஹீரோயின் வாயில இருந்து ரத்தமே வெளியில வந்துடுது. ஹீரோ வந்து அவனுடைய பவரை ஹீரோயின் மேல அனுப்புறான். வலி தாங்க முடியாம ஹீரோயின் கத்துறா. திருப்பி வில்லி என்னவோ பண்றா. அந்த எறும்பு அவனை கடிச்ச உடனே அவன் உடம்புல விஷமேறி ஏதோ போய் மண்டை குழம்பி கீழே விழுந்துடுறான். அங்க இருந்த எல்லாருக்கும் ஏதோ ஆகி எல்லாரும் கீழே விழுந்துடுறானுங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுங்க எல்லாம் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ சவுண்டு கேட்டு ஹீரோ திரும்பி பாக்குறான். பார்த்தா ஸ்வாட்ச்மேன் ஓடி வரான். அவனுக்கு முன்னாடி கத்தி வந்து பட்டு அவன் பின்னாடி போயிடுறான். யாரா இதுன்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா யாரோ வராங்க. நம்ம செக்ட பாதுகாக்க நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு எல்டர் சொல்றாரு. ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பி ஹீரோயினிய சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். கிரீன் ஸ்வாட் லோட்டஸ் எல்லாம் ஒன்னு சேருங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா மின்னல் மாரி அவனுடைய கையில வந்து படுது. சைட்ல வந்த எறும்பு பொசிடுது. அந்த பவர் சுத்தி எல்லா இடத்துக்கும் போகுது. அந்த பவர் பட்டு அவனுங்க எல்லாம் சரியாகி ஏஞ்சிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த வில்லனுங்க எல்லாரும் அந்த பவரை பார்த்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. அவருடைய பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா வந்து வெட்டுறாரு. எங்கடா அவன் திரும்பி பார்த்தவனையும் வெட்டிடுறாரு. மிச்சம் இருந்தவனையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அவன் அடிக்க வந்தவனுங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய பவரால. குண்டை வந்து வில்லனை வெட்ட வரான். அதை தள்ளிட்டு அவனுடைய பவரை வர வச்சு குத்த வரான். குண்டனும் அவனுடைய பவரை வர வச்சு தடுத்து அவனை தள்ளிட்டு கத்திய பெருசாகி சொருவிடுறான். ஸ்வாட்ச்மேன் அந்த எல்டரை வெட்ட வரான். அதை தடுத்து அவருடைய பவரை அனுப்புறாரு. அதை அவன் தடுத்துறான். டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சு மூஞ்சிலே குத்திடுறான். தாத்தா அவருடைய பவரை சேர்த்து திருப்பி ஷீல்டை வர வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீ பண்றதெல்லாம் வேஸ்ட்டுடா, ஃபார்மேஷனுக்கு வாங்கடான்னு ஸ்வாட்மேன் சொல்றான். அந்த ஷீல்டை சுத்தி கெட்டவனுங்க வந்து நிக்கிறானுங்க. எவன்லி டீமன் ஃபார்மேஷன் சொல்லிட்டு அவனோட பவர் அனுப்புறான். அந்த இடத்த சுத்தி ரெட் கலர்ல மாறி ஏதோ கை மீறி வெளியில வருது. இந்த மாரி டீமன் பவர் எல்லாம் இவங்க கிட்ட இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான் போல இருக்கு. ஆனா என்கிட்ட ஸ்வாட் வேல்யூடைய கில்லர் வெப்பன் மட்டும் தானே இருக்குன்னு தாத்தா சொல்றாரு. இந்த கிழமை அவனுடைய முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு வில்லி சொல்றா. எம்பையர் ஆன்சிஸ்டர்ஸ், என்னுடைய கிரீன் லோட்டஸ் பவர் மூலியமா நான் உங்களை கூப்பிடுறேன். இந்த கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் வேலையை காப்பாத்துறதுக்கு வாங்கன்னு தாத்தா
சொல்றாரு. எல்டர் வந்து அதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு எங்களை கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோல் பவர் எல்லாம் வெளியில வந்து அந்த பவரை அழிச்சிடுது. யாரு எங்களை கூப்பிட்டது, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த உலகத்துல வந்து என்னுடைய மக்கள் ஆபத்துல இருக்கிறாங்களான்னு அவன் கேட்கறான். முன்னோர்களே நம்மளுடைய சோடு வேலையை அந்த கெட்டவங்க எல்லாம் சேர்ந்து ஆக்கிரமிக்க முயற்சி பண்றாங்க. இந்த சின்ன பசங்க கிட்ட அவ்வளவு சக்தி இல்லை, என்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, நீங்க தான் நம்மளுடைய மக்களை பாதுகாக்கணும்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அதை சொல்ல வேண்டியது இல்லை, அது எங்களுடைய கடமை. மை சோல் பவர் எம்பையர் ஃபார்மேஷன். நான் இறந்து பல வருஷங்கள் ஆகுது, இருந்தாலும் நான் என்னுடைய மக்களை பாதுகாப்பேன்னு அந்த ஆன்சிஸ்டர் சொல்றாரு. அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் அனுப்புறாங்க. கத்தியை சுத்தி ஷீல்டு மாரி வர ஆரம்பிக்குது. வில்லி அதை பார்த்துட்டு கிங்லின் இம்பீரியல் திறமையான்னு சொல்றா. வில்லன் டிராகன் மேல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னுடைய சோல் பவர் மூலியமா நான் கெட்டவங்களை தடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சிடறான். இந்த மாரி எங்களை உள்ளாரே வச்சு மடக்கிட்டா தப்பிச்சிட முடியுமான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆன்சிஸ்டர் வந்து வால்மயன்னு சொல்றாரு. என்னது பார்த்தா அந்த இடத்துல வாழுங்கமான்னு வந்துகிட்டே இருக்கு. மேல இருந்து வால் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. இந்த மாரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.